இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுக ஒரு முதலாளித்துவ கட்சி. அந்த கட்சியுடன் சோசலிசத்தை நேசிக்கின்ற, சகோதரத்துவத்தை நேசிக்கின்ற, சமத்துவத்தை நேசிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருப்பது தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே. திமுகவின் கொள்கைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பே. சண்முகம் என்பவர் கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிற கூற்று என்னவென்று கேட்டால், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா கம்யூனிஸ்டுகளை பற்றி தரந்தாழ்ந்து விமர்சனம் செய்திருக்கிறார். கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு தெரியாமல் ஆ. ராசா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே திமுகவோடு இருப்பது தேர்தல் கூட்டணி மட்டும்தான் என்று சண்முகம் கூறியிருப்பதோடு, பல மக்கள் விரோத நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறதோ, விவசாயிகளுடைய கரும்புக்கு உத்தரவாதமான விலை, நெல்லுக்கு உத்தரவாதமான விலை, விவசாயிகளுடைய பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு திமுக அரசு சரிவர கையாளவில்லை, விவசாயிகளுக்கு சரியான தீர்வை தரவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கின்ற அதே கொள்கைகளை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய செயலாளர் சண்முகம் அவர்களும் வைக்கிறார். தமிழ்நாட்டிலே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பே. சண்முகமும் பேசுகிறார். இந்த கோரிக்கைகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பேசிய பொழுது, போராடிய பொழுது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, அன்றைக்கு இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச மறுத்தார்கள். அன்றைக்கு பாலகிருஷ்ணன் பேசவில்லை, இந்த சண்முகம் பேசவில்லை, முத்தரசன் பேசவில்லை, சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இப்படி ஒரு வேஷம் போடுகிறார்கள்? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் அவர்கள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆ. ராசாவுக்கு பதில் சொல்வதை போல ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், திமுகவும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து. என்னவென்று கேட்டால், இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை, அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த பாலியல் வன்கொடுமையிலே ஈடுபட்டவன் திமுகவை சார்ந்த ஞானசேகரன் என்கின்ற ஒரு காமுகன் என்பது நாட்டு மக்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் தெரிந்துவிட்டது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் போராடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி போராடினார், நாம் தமிழர் கட்சியின் சீமான் போராடினார், பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை போராடினார். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக திமுக அரசின் சர்வாதிகார போக்கை எதிர்த்து போராடுகிறார்கள். திமுக அந்த காமுகன் ஞானசேகரனை காப்பாற்ற முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து திமுகவை காப்பாற்றுவதற்காக திமுக கூட்டணியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு திமுகவை எதிர்ப்பதாக நாடகமாடுகிறார்கள், நடிக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்தரப்பில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, இவர்களெல்லாம் தனித்தனியாக போராடி இருந்தாலும் கூட இவர்கள் போராடிய கருத்து ஒன்று, இவர்கள் போராடிய பிரச்சனை ஒன்று. ஆகவே எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் இன்றைக்கு போராடுகிறார்கள். ஆகவே எதிர்க்கட்சிகள் போராடுகிறார்கள் என்ற உண்மை மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. ஆகவே திமுக கூட்டணியில் இருப்பவர்களே போராடுவதை போல போராடி ஒரு நாடகமாடி இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும். அதுதான் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போட்ட மிகப்பெரிய திட்டம் என்பது இன்றைக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குமானால், அந்த மாணவிக்கு ஆதரவாக போராட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் என்ன செய்திருக்க வேண்டும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் தான் முதலில் போராட வந்திருக்க வேண்டும். மற்றவர்கள்லாம் போராடியதற்கு பிறகு சப்பை கட்டு கட்டுவதற்காக, திமுகவை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர். காரணம், அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் தான் இருக்கிறார். ஆகவே அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இன்னொரு பக்கம் வேல்முருகன் பிரச்சனையை திசை திருப்புகிறார். சில நாட்களுக்கு முன்பு வரை வேல்முருகன் திமுகவுக்கு எதிராக இருப்பதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது. திமுகவுக்கு எதிராக பல செய்திகளை பேசினார். பண்ருட்டி தொகுதி புறக்கணிக்கப்படுகிறது, பண்ருட்டி தொகுதியிலே கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டேன், ஆனால் திமுக அரசு அனுமதிக்கவில்லை. கேட்டால் நாங்கள் கொடுத்த உதயசூரன் சின்னத்திலே தான் நீ நின்றாய் என்று என்னை பரிகாசம் செய்கிறார்கள். திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்ததே வன்னியர் சங்கத்தின் முன்னோடி ஏ. கோவிந்தசாமி என்றெல்லாம்
திமுகவுக்கு எதிராக கொந்தளித்த வேல்முருகன் இப்பொழுது சட்டமன்றத்திலே ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். அவருக்கு வர வேண்டியது வந்தாகிவிட்டது, அவர் பெற வேண்டியதை பெற்றாகிவிட்டது என்பதால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் என்கிறார். ஆனால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறதா, தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கும் தமிழகத்தை ஆள்கின்ற அமைச்சரவைக்கும் இருக்கிறதா என்பது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வேல்முருகனுக்கு தெரியாமல் இருக்காது. நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் தெரிந்தே நாடகமாடுகிறார். திமுகவுடன் மீண்டும் அவர் உறவு கொண்டு விட்டார். அந்த உறவின் வெளிப்பாடாக இன்றைக்கு திமுகவை காப்பாற்றுவதற்காக, திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுப்பதற்காக, திமுக கூட்டணியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் மிகப்பெரிய நாடகத்தை தமிழ்நாட்டிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.